Hello everyone, welcome to Sindhu Academy. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th காமர்ஸ் உடைய சாப்டர் 2 ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிசினஸ் பார்க்க போறோம். நான் லாஸ்ட் டைம் போஸ்ட் பண்ண மாதிரியே இந்த டைமும் வெரி ஷார்ட் ஆன்சர் அண்ட் ஷார்ட் ஆன்சர் ஒரு வீடியோவாவும் லாங் ஆன்சர் ஒரு வீடியோவாவும் போஸ்ட் பண்றேன். ஓகேவா? இப்போ வெரி ஷார்ட் ஆன்சர் உடைய தமிழ் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன், டிஃபைன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. இதை நான் பேஜ் நம்பர் 10ல மார்க் பண்ணிருக்கேன். லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி as usual ஷார்ட் ஆன்சர்ஸ் which means very short answers வரப்போ 2 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும். ஓகேவா? ஆன்சர் பார்க்கலாமா? இது ஏன் நான் பேஜ் நம்பர் 10ல மார்க் பண்ணிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வெரி ஷார்ட் ஆன்சர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஓகேவா? the activities undertaken with the objective of earning money are called economic activities ன்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ எந்த ஒரு செயலும், ஓகேவா, எந்த ஒரு செயலும் மணி ஏர்ன் பண்ணும், அதாவது காசு சம்பாதிக்கிறங்கிற நோக்கத்தோட அமைதோ அதுதான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிளா the production of goods by the manufacturer. அப்போ ஒரு மேனுஃபேக்சரர், உற்பத்தியாளர், அவங்க கம்பெனில குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா அது என்னது? இது ஒரு பிசினஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது வந்து மணி அப்படிங்கிற ஒரு மோட்டிவோட என்ன பண்றாங்க? உற்பத்தி செய்யறாங்க. அதனால இது ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்னு சொல்றாங்க. செகண்ட் ஒன், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் குட்ஸ் பை த ஹோல்சேலர். அப்போ மேனுஃபேக்சர்ட்ட இருந்து வாங்கி ஹோல்சேலர் குட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. அப்போ அவருக்கு என்ன கிடைக்கும்? மணி கிடைக்கும். சோ எனி ஆக்டிவிட்டி விச் ஆர் அண்டர்டேக்கன் with the objective of earning money அப்படின்னா அது என்ன ஆக்டிவிட்டி? எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? செகண்ட் ஒன் பார்க்கலாமா? ஷார்ட் ஆன்சர் செகண்ட் ஒன், வாட் டு யூ மீன் பை பிசினஸ்? பிசினஸ்னா என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா? இது நான் பேஜ் நம்பர் 12ல மார்க் பண்ணிருக்கேன். வாங்க பார்க்கலாம். பேஜ் நம்பர் 12ல பார்ட் பி சைடு. ஓகேவா? அதுல நான் செகண்ட் வெரி ஷார்ட் ஆன்சர் மார்க் பண்ணிருக்கேன். பிசினஸ் அப்படின்னா என்னன்னு. சோ பிசினஸ் refers to any human activity undertaken on a regular basis with the object to earn profit through production, distribution, purchase and sale of goods and services அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அப்போ பிசினஸ் அப்படிங்கிறது மனிதனால் நடக்கக்கூடிய ஒரு செயல்னு சொல்றாங்க. ஓகேவா? அது எப்படி நடக்கும்? ரெகுலர் பேசிஸ்ல டே டு டே நடக்கும்னு சொல்றாங்க. எதுக்காக? டு earn profit. ஓகேவா? தொழில லாபத்தை பார்க்கணுங்கிறதுக்காக மனிதன் செய்யக்கூடிய செயல் தான் என்னது? பிசினஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அது மேபி ப்ரொடக்ஷனா இருக்கலாம், டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கலாம், பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸா கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், பர்ச்சேஸ், சேல்ஸ் இது எல்லாத்துக்கும் காமன் தான் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகேவா? தேர்ட் ஒன் பார்க்கலாமா? புரிஞ்சுல? ஷார்ட் ஆன்சர்ஸ்ல தேர்ட் ஒன், வாட் டு யூ மீன் பை எம்ப்ளாய்மெண்ட்? ஓகே, எம்ப்ளாய்மெண்ட்னா என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. இதையும் நான் பேஜ் நம்பர் 12ல தான் மார்க் பண்ணிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஓகே, வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ்ல தேர்ட் ஒன்னோட ஆன்சர் எம்ப்ளாய்மெண்ட். இது நான் பேஜ் நம்பர் 12ல மார்க் பண்ணிருக்கேன். அது ஏ சைடு இந்த பேராகிராஃப் ஃபுல்லா. ஓகேவா? இது 2 பாயிண்டா பிரிச்சிருக்கேங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், employment, it refers to the occupation in which people work for others and get remuneration in the form of wages or salaries அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னன்னா ஆக்குபேஷன் என்ன? ஒரு தொழில். ஓகேவா? அப்போ ஒரு தொழில் பண்றாங்க. சரியா? ஒரு தொழில் நடந்துட்டு இருக்கு. அங்க பீப்புள் எல்லாம் என்ன ஆகுறாங்க? இன்னொருத்தர்கிட்ட போய் வேலை செய்யறாங்க. சரியா? அந்த பீப்புள் ஒர்க் ஃபார் அதர்ஸ் அண்ட் அந்த வேலைக்கான ரெம்யூனரேஷன். ரெம்யூனரேஷன் என்ன? சம்பளம். சரியா? சம்பளம் கிடைக்குது. இந்த ஃபார்ம் ஆஃப் வேஜஸ் ஆர் சேலரிஸ். வேஜஸ் அப்படின்னா வார வாரம் வாங்குற சம்பளம்னு அர்த்தம். ஸோ வார கூலின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது. இதே சேலரிஸ் அப்படின்னா மாசம் மாசம் வாங்கினா அதே சேலரிஸ். ஓகேவா? அப்போ எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா ஒரு தொழில்ல இன்னொருத்தவங்க கிட்ட வேலை பார்க்கறது. ஓகேவா? அதுக்காக அவங்க என்ன கொடுப்பாங்க? ரெம்யூனரேஷன், சம்பளம் கொடுப்பாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அது வார கூலியாவும் இருக்கலாம் அல்லது மாத சம்பளமாவும் இருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? செகண்ட் பாயிண்ட், the one who is employed by others are called employees. இது வரைக்கும் கவனிங்க. இப்போ யாரால ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுறாங்களோ அவங்க வந்து எம்ப்ளாயீஸ். ஆமா. ஓகேவா? அதே and the one who employs others is called employer. employs othersனா யாரு ஒருத்தவங்களை எம்ப்ளாய்மெண்ட் பண்றாங்களோ, ஓகேவா, அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்களோ அவங்க வந்து எம்ப்ளாயர்னு சொல்றாங்க. ஓகேவா? அங்க யாரு வேலை வாங்குறாங்களோ அவங்க வந்து எம்ப்ளாயீஸ். ஓகேவா?
அதே யாரு வேலை கொடுக்குறாங்களோ அவங்க வந்து எம்ப்ளாயர். ஓகேவா, இதுதான் 2 பாயிண்ட். இதோட வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ ஷார்ட் ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஷார்ட் ஆன்சர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன், வாட் டு யூ மீன் பை ஹியூமன் ஆக்டிவிட்டி எக்ஸ்பிளைன் கேட்டிருக்காங்க. ஓகேவா, இது 3 மார்க் கொஸ்டின், அதனால கம்பல்சரி கொஞ்சம் பெருசா இருக்கணும். ஓகேவா, லாங் ஆன்சர் மாதிரி பெருசா இருக்க வேணாம், ஆனா கொஞ்சம் பெருசா இருக்கணும். ஓகேவா, சோ வாட் இஸ் மீன் பை ஹியூமன் ஆக்டிவிட்டி எக்ஸ்பிளைன், இது நான் பேஜ் நம்பர் 10ல மார்க் பண்ணிருக்கேன், பார்க்கலாம். ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே பேஜ் நம்பர் 10ல மார்க் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஹியூமன் ஆக்டிவிட்டில இருந்து இந்த எண்ட் வரைக்கும். ஓகேவா, ரொம்ப ஈஸியான கொஸ்டின், நான் சொல்லி தந்தா ஈஸியா புரிஞ்சுக்கலாம், அந்த மாதிரி அவ்வளவு ஈஸியான கொஸ்டின். ஓகேவா, the human activity is an activity performed by the human being to meet his or her needs and wants or maybe for his personal satisfaction அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா, ஹியூமன் ஆக்டிவிட்டிங்கிறத என்னது, அது ஒரு செயல். யார் பெர்ஃபார்ம் பண்றா, மனிதனால் செய்யப்படக்கூடிய ஒரு செயல்னு சொல்லி சொல்றாங்க. அது எதுக்கா இருக்கலாம் அப்படின்னா, டு மீட் his or her needs. ஓகேவா, இது அவங்களோட தேவைக்காக இருக்கலாம், ஆர் இல்ல அப்படின்னா பர்சனல் சாட்டிஸ்பாக்சன், இது பண்ணா நான் ஹாப்பியா இருப்பேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்க ஒரு பர்சனல் சாட்டிஸ்பாக்சனுக்காக கூட இருக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் பாயிண்ட், இது வந்து ரெண்டா பிரிச்சிருக்காங்களாமா. ஓகேவா, the human activity can be categorized into economic and non-economic activities ன்னு சொல்றாங்க. ஓகேவா, and already economic activity வந்து very short answerல மார்க் பண்ணிருப்போம். ஓகேவா, என்னன்னா the activity undertaken with the objective of earning money are called economic activity. அப்போ எந்த ஒரு செயல் எதுக்காக, பணம் சம்பாதிக்கிறதுக்காக நடக்குதோ அது என்னது, எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. அப்படின்னா ஆப்போசிட்டா தான் இருக்கணும் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. அப்போ the activities undertaken to satisfy social or psychological needs are called non-economic activities ன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா, இப்போ ஒரு ஆக்டிவிட்டி சொசைட்டிக்காக, ஓகேவா, இப்போ சொசைட்டிக்காக நம்ம செய்யப்படக்கூடிய ஒரு செயலா இருக்கலாம், இல்ல சைக்கலாஜிக்கல் நீட்ஸ், இது பண்ணா நான் ஹாப்பியா இருப்பேன், அந்த மாதிரி எனக்கு திருப்தி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் நீட்ஸா கூட இருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா, சொசைட்டியால துணிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், அல்லது எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிக்கும், நான் இதை செஞ்சா ஹாப்பியா இருப்பேன், ஓகேவா, அந்த மாதிரி இருக்க ஒரு சைக்கலாஜிக்கல் நீட்ஸா கூட இருக்கலாம். சோ இதுதான் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் சொல்றாங்க. ஓகேவா, எக்ஸாம்பிள் குக்கிங் ஃபுட்ஸ் ஃபார் அ ஃபேமிலி. ஓகேவா, அப்போ வீட்டுக்காக சமைக்கிறது என்னது, ஒரு சாட்டிஸ்பாக்சன் அம்மாக்களுக்கு இல்லையா, அதே மாதிரி அம்மானா இதெல்லாம் பண்ணணுங்கிறது சொசைட்டி கொடுத்திருக்க ஒரு இன்டென்ஷன் இல்லையா. சோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் என்னது, நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் சொல்றாங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒன் ஹியூமன் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது மனிதனால் செய்யப்படக்கூடிய ஒரு செயல், அது அவன் தேவைக்காக இருக்கலாம் அல்லது ஒரு பர்சனலா சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம், இது செஞ்சா நான் ஹாப்பியா இருப்பேன், சோ பர்சனலா சாட்டிஸ்ஃபை ஆகாது அந்த மாதிரி இருக்கலாம். இது வந்து 2 கேட்டகரியா இருக்கு, எக்கனாமிக் அண்ட் நான் எக்கனாமிக். எக்கனாமிக் அப்படின்னா மணி, சோ மணி ஏர்ன் பண்ணும், காசு சம்பாதிக்கணுங்கிறதுக்காக செய்யப்படக்கூடிய ஒரு செயல். அதே நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னா ஒரு செயல் சமுதாயத்தாலையும் எனக்கு பர்சனலா பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் நான் பண்ற வேலைகள் செயல்கள் தான் என்னது, நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா, ஈஸி தானே. செகண்ட் ஷார்ட் ஆன்சர் பார்க்கலாம். செகண்ட் ஒன், ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் பிசினஸ் ப்ரொஃபஷன். ஸோ பிசினஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ்ல பார்த்திருக்கோம், அண்ட் ப்ரொஃபஷன் மட்டும் கொஞ்சம் புதுசா இருக்கும். ஓகேவா, ரெண்டும் ஈஸி தான். பேஜ் நம்பர் 12ல மார்க் பண்ணிருக்கேன், வாங்க பார்க்கலாம். செகண்ட் ஷார்ட் ஆன்சரோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பிசினஸ், அந்த ஆப்ஷன் ஏ போட்டுருந்துச்சு இல்லையா, ஸோ பிசினஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் மார்க் பண்ணிருக்கேன். பிசினஸ் ரெஃபர்ஸ் டு எனி ஹியூமன் ஆக்டிவிட்டி undertaken on the regular basis with the objective to earn profit through production, distribution, purchase and sales of goods and services னு சொல்லிருந்தோம் இல்லையா. சோ அப்போ பிசினஸ் அப்படிங்கிறது ஒரு மனிதனால் செய்யப்படக்கூடிய ஒரு செயல், அது ரெகுலரா நடக்கும். அதோட நோக்கம் என்ன அப்படின்னா என்னது, ப்ராஃபிட் earn பண்ணும் அப்படிங்கறதா. ஓகேவா, அது என்னது, தொழில லாபத்தை பார்க்கணுங்கிறதா அதோடைய நோக்கமா இருக்கும். ஓகேவா, என்னென்ன அப்படின்னா ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், பர்ச்சேஸ், சேல்ஸ், இதுல எந்த மூலமா வேணாலும் என்ன பண்ணலாம், ஒரு பிசினஸ் நடத்துறவங்க லாபத்தை பார்க்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா, அதே பேஜ்ல ப்ரொஃபஷன். ஓகேவா, அதே பேஜ்லயே ப்ரொஃபஷன் இருக்கும். சோ ப்ரொஃபஷன்ல வந்து நான் 2 பாயிண்ட் மார்க் பண்ணிருக்கேன். ஓகேவா, ப்ரொஃபஷன் ஆர் தோஸ் ஆக்குபேஷன் which involve rendering of personal services of a special and expert nature னு சொல்றாங்க. ஓகேவா,
அப்போ ப்ரொஃபஷன் அப்படின்னு என்னன்னா அதுவும் ஒரு வேலை தான். ஓகே, அதுவும் ஒரு தொழில் தான். இதுல என்ன இருக்கும் அப்படின்னா அவங்களோட பர்சனல் சர்வீஸ் இருக்கும். ஓகேவா, அவங்க என்ன நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க, அவங்களுடைய பர்சனல் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் எக்ஸ்பர்ட் நேச்சர் அப்படின்னா ரொம்ப தனித்துவமாகவும் ரொம்ப சிறந்ததாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா, ஸ்பெஷலா ரொம்ப சிறப்பா இருக்கும். எக்ஸ்பர்ட்னா அதுல அவங்க வல்லமை படைச்சிருப்பாங்க. சோ ரொம்ப தனிச்சிறப்புடைய ஒரு எக்ஸ்பர்ட் நேச்சர் இல்லையா. சோ ஒரு எக்ஸ்பர்ட் நேச்சர்ல என்ன நடந்திருக்கும் அந்த பிசினஸ் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா, அதுதான் ப்ரொஃபஷன். ஓகேவா, எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லலாம்னா இப்ப டாக்டர் ஒரு ட்ரீட்மெண்ட் பாக்குறது, ஓகேவா, லாயர் வேலை பாக்குறது, வேற உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாச்சும் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, those who engage in the profession are called professionals. ஓகேவா, சோ யார் அந்த தொழில ஈடுபட்டு இருக்காங்களோ, ஓகேவா, ப்ரொஃபஷன்ல இருக்காங்களோ அவங்க ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா, and they earn income by charging professional fees. ஓகேவா, அவங்க இப்ப பிசினஸ்னா ப்ராஃபிட் earn பண்ற மாதிரி ப்ரொஃபஷன்ல இருக்கவங்க என்ன வாங்குவாங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் ஃபீஸ் வாங்குவாங்க. ஓகேவா, they collect fees for their service அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா, எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி டாக்டர், லாயர், பியூட்டிஷியன் இவங்க எல்லாம் வருவாங்க. ஓகேவா, இன்ஜினியர் எக்ஸாம்பிள் இவங்க எல்லாம் வருவாங்க. உங்களுக்கு வேற யாராச்சும் தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, புரிஞ்சுதானே? பிசினஸ் அப்படின்னா சோ ப்ராஃபிட்டுக்காக ஓகேவா ஒரு செயல் செஞ்சாங்க அப்படின்னா அது பிசினஸ். அதே ஒரு தொழில வந்து ரொம்ப சிறப்பாகவும் அவங்களுடைய பர்சனல் சர்வீசஸ ப்ரொவைட் பண்ணாங்க. ஓகேவா, அது ரொம்ப எக்ஸ்பர்ட் நேச்சர்ல இருக்க ஒரு பர்சனல் சர்வீஸ ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னா அதான் ப்ரொஃபஷன். ஓகே, தேர்ட் ஒன். ஓகே, எக்ஸ்பிளைன் த கிளாசிபிகேஷன்ஸ் ஆஃப் பிசினஸ். அப்போ பிசினஸோட கிளாசிபிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா, இந்த கொஸ்டினோட ஆன்சர் பேஜ் நம்பர் 12 அண்ட் நெக்ஸ்ட் பேஜ் 13லயும் இருக்கு. ஓகேவா, சோ கிளாசிபிகேஷன்ஸ் ஆஃப் பிசினஸ் என்ன கிளாசிபிகேஷன்ஸ் இருக்குன்னா பிசினஸ் வந்து மொத்தம் 3 டைப்ஸா கிளாசிஃபை பண்றாங்க. ஓகேவா, பேஸ்ட் ஆன் சைஸ், ஓனர்ஷிப் அண்ட் ஃபங்க்ஷன். ஓகேவா, சோ சைஸ்ல, ஓனர்ஷிப் அண்ட் ஃபங்க்ஷன்ல பிசினஸ 3ஆ கேட்டகரைஸ் பண்ணாங்க. ஓகேவா, அப்போ ஆக்டிவிட்டிஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்ப சைஸ் மட்டும் தான் எடுத்திருக்கோம். ஓகேவா, இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆக்டிவிட்டிஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் சைஸ். அப்போ சைஸ் படி 2 கம்பெனி இருக்காம. ஓகே, ஒன்னு ஸ்மால் ஸ்கேல். ஓகேவா, ஒன்னு என்னது ஸ்மால் ஸ்கேல், வந்து லாங் ஸ்கேல். ஓகேவா, இது வந்து லார்ஜ் ஸ்கேல் பிசினஸ். சோ இது வந்து ஹெட்டிங் மட்டும் எழுதுனா போதும், எல்லாமே எழுத வேணாம், ஹெட்டிங் மட்டும் எழுத வேணாம். சோ பேஸ்ட் ஆன் த சைஸ்ல வந்து ஒன்னு ஸ்மால் ஸ்கேல், இன்னொன்னு வந்து லார்ஜ் ஸ்கேல் பிசினஸ். ஓகேவா, அண்ட் பேஸ்ட் ஆன் த ஓனர்ஷிப். அப்போ ஓனர்ஷிப் மூலமா பிசினஸ் எத்தனை வகைப்படுதுன்னா 3 வகைப்படுதாமா. ஓகேவா, ஒன்னு வந்து பிரைவேட் என்டர்பிரைஸ். பிரைவேட் அப்படின்னா ஒரு பிரைவேட் கம்பெனிஸ். ஓகேவா, இதே பப்ளிக் என்டர்பிரைசஸ் அப்படின்னா கவர்மெண்ட் கம்பெனிஸ். ஓகேவா, பப்ளிக் என்டர்பிரைசஸ் அப்படின்னு என்னது கவர்மெண்ட் கம்பெனிஸ். ஓகேவா, தேர்ட் என்ன அப்படின்னா ஜாயிண்ட் என்டர்பிரைசஸ். ஓகேவா, என்னது ஜாயிண்ட் என்டர்பிரைசஸ், போத் கவர்மெண்ட்டும் பப்ளிக்கும் சேர்ந்து இருப்பாங்க, அதுதான் ஜாயிண்ட் என்டர்பிரைசஸ். ஓகேவா, சோ ஃபர்ஸ்ட் பேஸ்ட் ஆன் த சைஸின் படி பிசினஸ் 2 ஆகுது. ஒன்னு ஸ்மால் ஸ்கேல், லார்ஜ் ஸ்கேல். அண்ட் ஓனர்ஷிப் மூலமா பிசினஸ் என்ன ஆகுது 3 வகையை பிரியுது. ஒன்னு பிரைவேட், பப்ளிக், அப்புறம் வந்து ஜாயிண்ட் என்டர்பிரைசஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். ஓகேவா, அந்த இடத்து பேசிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் அது வந்து இண்டஸ்ட்ரி, காமர்ஸ் 2 பிரியுது. ஓகேவா, அது என்னது இண்டஸ்ட்ரி, காமர்ஸ் அப்படின்னு சொல்லி 2 வகையை பிரியுது. ஓகேவா, இவ்வளவுதான். ஜஸ்ட் ஹெட்டிங் மட்டும் எழுதுனா போதும், உள்ள எல்லாமே எழுதணுங்கிற அவசியம் இல்லை. ஏ பின்னு எழுதுனா மட்டும் போதும். ஓகேவா, உங்களுக்கு வேணா இந்த மாதிரி ஒரு ட்ரீ ஃபார்மேட்ல கூட எழுதிக்கோங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து கிளாசிபிகேஷன் ஆஃப் பிசினஸ்னு போட்டுட்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் சைஸ், அப்புறம் வந்து ஓனர்ஷிப், அப்புறம் வந்து ஃபங்க்ஷன் போட்டுட்டு இதுக்கு கீழே 2 என்னது ஸ்மாலு, லார்ஜ். ஓகேவா, ஓனர்ஷிப்ல 3, அப்போ பிரைவேட். ஓகேவா, பப்ளிக், அதுக்கப்புறம் ஜாயிண்ட் என்டர்பிரைசஸ் எழுதிக்கலாம். இதே பேஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து என்னது இண்டஸ்ட்ரி, காமர்ஸ் 2 டைப்ஸ். ஓகேவா, சோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல எழுதினாலும் நல்லா தான் இருக்கும், விச் மீன்ஸ் ஈஸியா தான் இருக்கும். இதுக்கும் 3 மார்க்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேவா, லெசனோட லாங் ஆன்சர்ஸ நெக்ஸ்ட் வீடியோல பார்ட் B-ஆ போடுறேன். ஓகேவா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சிந்து அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி எல்லாரும் சேர்ந்து பண்ணுங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் ஆர் என்ன டாபிக் வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.